இந்த எஸ்ஐஆரில் அந்த வாக்காளர் சேர்ப்பு இந்த பீகாரிகளை இங்கே சேர்க்கக்கூடிய விவகாரம் அந்த ஃபார்ம்லேயே வந்து ஒரு பாயிண்டே கொடுத்துட்டாங்க. அந்த 13வது பாயிண்டில் பீகார் வாக்காளர்கள் அந்த எஸ்ஐஆரை பற்றின ஒரு விளக்கம் இருக்குது, அதனுடைய கேள்வி ஒன்று இருக்குது அப்படின்னு. இந்த பீகாரிகளை சேர்க்கிறது ஒரு பெரிய திட்டமாக இருக்கா சார்? அதுதானே அவங்க திட்டமே. பீகாரிகளை கொண்டாந்து இங்கே வந்து வெளிமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து சேர்க்குறதும் அது வந்து உண்மையிலேயே ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைய படிக்க வச்சு அவங்க வந்து தமிழ்நாட்டிலே வாழ்கிறாங்க, தமிழ்நாட்டிலே தொழில் பண்ணுறாங்க, ஆளுங்கிறாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நேற்று 6 மாதம் வந்தவன், 1 வருஷத்தில் வந்தவன், 3 வருஷத்தில் வந்தவன், அவனுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும், என்ன தெரியும்? அவன் பீகார்லேயும் ஓட்டு போட்டிருப்பான், போய் இப்போ இங்கேயும் ஓட்டு போட்டிருப்பான். ட்ரெயினில் கூப்பிட்டு போய் ஓட்டு போட்டு வச்சுட்டு திருப்பி கொண்டாந்து இங்கே விட்டுட்டு இங்கேயும் ஓட்டு போட வச்சு அவன் மூலமாக மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து பிஜேபியினுடைய திட்டம், இதுதான் பிஜேபியினுடைய வெற்றிக்கான வழி. ஈவன் நீங்கள் வந்து கமலஹாசனை தோற்கடித்ததே, இந்த வானதி சீனிவாசன் தோற்கடித்ததே காரணமே இந்த தில்லுமுள்ளு தான். இந்த தில்லுமுள்ளு வேலை பண்ணி தான் தோற்கடித்ததே காரணம்.